ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏரியா நியூஸ் தாங்க. ஆமாம், இங்கே பாருங்கள், கீழேருந்து அப்படியே ரோட்டில் இருந்து எவ்வளோ தூரம் அந்த பிளாக்கையெல்லாம் தாண்டி மேலே வரைக்கும் ஒரே புகையாக இருந்துச்சு. கரெக்டாக எம்ஆர்டி கிட்ட வரையிலே பார்த்தா ரொம்ப ஸ்மெல்லு. என்னடான்ட்டு நிமிர்ந்து பார்த்ததுக்கப்புறம் தான் பார்த்தா ஆள் ஃபுல்லாக நின்றுட்டுருக்கு. பஸ்ஸு எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிங்க பாருங்கள், எவ்வளோ ஹைட்டுக்கு கரும் புகையா. என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு கிட்டத்தில் போகிற வரைக்கே தெரியல. நான் கூட எதுவும் வீட்டில் தான் எதுவும் ஃபயராக என்னன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா வண்டியெல்லாம் டிராஃபிக் நிற்கிதான்னு கூட தெரியல அந்தளவுக்கு. ஆனால் கீழே ஃபயர் ஃபைட்டர்ஸ் நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி கிராஸ் பண்ணி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனால் பாதியோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பக்கம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ண மாதிரி, அதாவது ஆளுகள் எல்லாம் அந்த பக்கம் மேல் பக்கம் நடந்து போங்க, இல்லைன்னா அந்த பக்கம் சிக்னல் போய் கிராஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி விலை கூட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2-3 பேர் இங்கிட்ட அந்த பக்கம்லாம் நின்றுட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சரியான புகை, ஸ்மெல்லு ஓவர். சரி, எனக்கு சிக்னல் போட்டுட்டாங்க, சரி போயிடலாம் அப்படின்ட்டு முன்னாடியே போயிட்டேன். சூச்சின்னு ஸ்கூல் பக்கத்துலேயே தான், கரெக்டாக 517க்கும் 516க்கும் இடையிலேயே. இவருங்க இந்த கார்லாம் பின்னாடி வேறு நின்றுட்டு இருந்துச்சு. உள்ளே போக தான் தெரிஞ்சிச்சு என்ன நடக்குதுன்னே. ஒரு வெள்ளை கலர் கார் அப்படியே ஃபயர் ஆகிருந்துருக்கு. ஆனால் ஆளுகளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நான் கேட்டே சொன்னாங்க. அந்த மாதிரி பக்கத்தில் இருந்தவங்க லைட்டாக ஃபயர் ஆகையிலே வெளியில் வந்துட்டாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் பேரண்ட்ஸ்லாம் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு வந்தது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தவங்கள்ட்ட கேட்டேன் என்ன நடந்துச்சுன்னு. இங்கே பாருங்கள், நான் வீடியோ எடுத்துக்கிட்டே எவ்வளோவா இருக்குன்னு போக. அப்படியே கீழெல்லாம் யாரையுமே நிற்க விடலை. அப்படியே மேல் பக்கம் போயிருங்க, இல்லைன்னா அந்த பக்கம் கிராஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சரியான புகை. ஆள் எத்தனை பேர் நின்று, 7 பேரா 8 பேருக்கோ இருக்கும்னு இருக்கு. இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் ஆள் நின்றுட்டு இருந்தாங்க. நின்று தண்ணி அடிச்சு அப்படியே ஏறுவாய். அதில் முன்னாடி டோருக்கிட்ட பாருங்களேன், அதில் கண்ணாடியே இல்லை. அதில் நாங்கள் இங்கேருந்து பார்க்கல. இதெல்லாம் கீழே இருந்து அப்படியே அந்த பேட்ரியா இல்லை இன்ஜினா எதிரில் உள்ளதுன்னு தெரியல, ஃபயர் ஆகி அங்கே இருந்தது ஃபயர்ங்கிறது. சரி புகையா நெருப்பே பண்ணியிருந்தது. இதை அணைச்சிக்கிட்டு இருக்கையிலே அந்த பக்கம் உள்ளே இருந்து அப்படியே ஒருத்தவங்க அந்த கம்பியெல்லாம் வச்சு அந்த இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பேனலாக அது பேர் சரியாக தெரியலை. அதெல்லாம் தூக்கி முன்னாடி இருந்து உழைச்சி எடுத்து தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிட்டு சுற்றி அடிக்கிறாங்க பாருங்கள். காலையிலே பாவம், இவங்களுக்கு எவ்வளோ வேலை. இது அவங்களோட வேலை தான். ஆனால் காலையிலே இது மாதிரியெல்லாம் நடக்கல. ஏன்னா வெயில் நேரத்துலலாம் நடக்கும் அப்படின்னு யோசிப்போம். மதியானம் ஆயிடுச்சுனாலும் கூட இதுதான் காலைல ஒரு 7:47 8 o'clock உள்ளார தான் இது நடந்தது. டயத்தை கூட நாங்கள் சரியாக கவனிக்கலை. அவ்வளோ சின்சியராக எல்லோரும் வேலை பார்த்தாங்க. ஆனால் சலன்னு எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக இந்த பக்கத்து தண்ணியெல்லாம் இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்கையிலேயே மேலே உள்ளதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளேயும் தண்ணியெல்லாம் அடித்து ஃபயருக்கு ஆகாத அளவுக்கு ரொம்ப சேஃப்டியாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. புகை இது பாருங்கள், இன்னமும் எவ்வளோ புகை. இந்த காரில் மின்பக்க டயரெல்லாம் அப்படியே பார்த்தோம்னா ஃபுல்லாக உருகி ஊற்றிருக்கு சொல்லணும்ல, அந்த அளவுக்கு இதுவாக இருந்துச்சு. அதில் எலும்பு கூட நிற்கிற மாதிரி இருந்துச்சு அந்த வண்டியே. மின்பக்கம் பாதி ஃபுல்லாகவே கண்ணாடி ஒன்றுமே தெரியல. எல்லாம் உழைஞ்சிருச்சா இல்லை உழைச்சி எடுத்தாங்களான்னு தெரியல. நாங்கள் வரையில் இந்த மாதிரி இருந்துச்சு. இதில் ஓரளவுக்கு எல்லா புகையெல்லாம் கட்டுப்படுத்தி இது பண்ணிகிட்டு இருக்கையிலேயே தண்ணி உள்ளே காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஹோஸ்லாம் வச்சு மேலே எடுத்துகிட்டு போனாங்க. எஸ்டிபி பிளாக்கிட்டெல்லாம் வரிசையாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணி எடுக்கிறது. அந்த பைப் லைன்லேருந்து ஓப்பன் பண்ணி தண்ணி எடுத்து மறுபடியும் அதுக்கப்புறம் அந்த காருக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த பாருங்கள், ஓஸ் கொண்டு போகிறாங்களே, இதில் இருந்தால் இங்கே மேலே ஏற்றுனாங்க. என்ன ஒரு ஃபீலிங்கு, நம்ம வீட்டுக்கிட்டேயே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ரொம்ப நேரம் அங்கேயே நின்று பார்த்துட்டே இருந்துட்டு, அது நான் மட்டும் பார்க்குறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதியே. இங்கே பார்த்தா என்னையை சுற்றி பின்னாடி ஒரு 100 பேருக்கு அங்கங்கே நின்று வீடியோ எடுக்கவும் ஃபோட்டோ எடுக்கவும் என்ன நடந்துச்சுன்னு எல்லோரும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கத்து ஒரு நான் நின்ன ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கும்.
உள்ளே வந்து காரு எதுவுமே வந்து ஒன்வேல இந்த சைடில் விடவே இல்லை, அந்த பக்கத்து மட்டும்தான் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. டக்கு டக்குன்னு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்தாங்க. வந்து இது பண்ணி எல்லாம் புகையெல்லாம் நிப்பாட்டிட்டு தண்ணியை அதுக்கப்புறம் மேலேருந்து எடுத்துகிட்டு கீழேலாம் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த புகை ஃபுல்லாக கம்மியாகிட்ட உடனே சுத்தமாக இல்லாமல் ஆனதுக்கப்புறம் பஸ்ஸெல்லாம் அந்த பக்கம் இருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. புகை விட்டுட்டாங்க. உண்மையிலே இவங்களெல்லாம் பாராட்டணும். கொஞ்சம் நேரம்னாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு வேலை பார்க்குறது அப்பா சூப்பராக வேலை பார்த்தாங்க.